சரி, இதில் மக்கும் கழிவுகள் குப்பைகளை மக்காத கழிவு குப்பைகளை பிரித்து போடணும். அதுக்காக 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ நான் டீச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மக்கும் கழிவுகளை இந்த இதில் போடணும், பச்சை கலர் இதில். மக்காத கழிவுகளை அதில் போடணும். இப்போ மக்கும் கழிவுனா என்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன இதில் போடுவேன்? நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் இருக்கக்கூடிய அந்த மிச்ச தோல்கள் அதெல்லாம் இருக்கும்ல, கருகப்புல்லை அது அந்த இது மாதிரி இதெல்லாம், கெட்டுப்போன உணவு அந்த மாதிரி இதெல்லாம் மக்கும் கழிவுகள் இதில் போடணும். அந்த பழங்களோட தோல்கள் எல்லாம் இதில் போடலாம். அப்புறம் காகிதம், இது எல்லாமே மக்கும் கழிவு. நீ சொல்லு, மக்காத கழிவுனா என்னென்ன சொல்லு பார்க்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர், சிரஞ்சு, அந்த மாத்திரையை எடுத்துட்டு அந்த அட்டை இருக்கும் இல்லையா, அது, கண்ணாடி துண்டு, இதெல்லாம் மக்காத கழிவுகள். இப்போ நீங்கள் குப்பை தொட்டியில் பிரித்து போடும்போது மக்கிற கழிவுகளை தனியாகவும் மக்காத கழிவுகளை தனியாகவும் பிரித்து போடணும். சரியா? ஃபாலோ பண்ணுவீங்களா? வெரி குட்.